ஹலோ ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நம்ம வீட்டு சோறு. அன்பார்ந்த தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைட் அண்ட் சீக் சாக்கோ ஃபட்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாக்கோ ஃபட்ஜ் ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபிங்க. அதாவது ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. எந்த சாக்லேட் லவர்ஸும் இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சு உடனே சாப்பிட்லாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபிங்க. ஸோ அந்த ரெசிபிக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் இப்போ முன்னாடி இன்க்ரீடியன்ட்ஸில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை மறக்காமல் பார்த்துக்கோங்க. பார்க்கவே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரே ஒரு ஹைட் அண்ட் சீக் பேக்கெட் இருந்தால் போதும். அது எல்லாத்தையும், அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடச்சி நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். ஸோ அதை இப்போ நம்ம நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது மேலே இப்போது ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் உருக்கி வச்ச பட்டரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தனியாக ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பாதி பவுடர் மட்டும் எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரில் பாதி எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணி பவுலில் எடுத்துக்கோங்க. அமுல் விப்பிங் க்ரீம் ஒரு 250 ml எடுத்திருக்கேன். அதில் பாதி மட்டும் ஃபஸ்ட்டு நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அதை இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணணுங்க. ஒரு மேனுவல் பிளெண்டர்லேயோ இல்லை எலக்ட்ரிக்கல் பிளெண்டரோ வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் திக் ஆகுற வரைக்கும், க்ரீம் நல்லா திக் ஆகுற வரைக்கும், நல்லா க்ரீமியாக கிடைக்கிற வரைக்கும். இது கீழே ஐஸ் பேக்கோ இல்லை ஐஸ் க்யூப்ஸோ வச்சுக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். விடாமல் பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக க்ரீமியாக வர வரைக்கும் அது நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணிங்கனாலே தெரியும். ஸோ இப்போ க்ரீம் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா திக்னஸ் தெரியும் உங்களுக்கு. இப்போ நமக்கு க்ரீம் நல்லா ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்காகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மீதி இருக்கிற பவுடரை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸோ இந்த க்ரீமை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி கிளாஸ் பவுலில் பவுடர் செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது மேலே செகண்ட் லேயராக ஊற்றி இதையும் நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ மீதி இருக்க விப்பிங் க்ரீமை நல்லா ஹீட் பண்ணிக்க போகிறோம். பண்ணிவிட்டு அதில் அந்த 100 கிராம் டார்க் சாக்லேட்டை பீசஸாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சாக்லேட் நல்லா அதோட கரைஞ்சி இதாகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சாக்லேட் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. அதை இப்போது இந்த கிளாஸ் பவுலில் 3rd லேயராக ஊற்றிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க 3rd லேயராக. இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சிடணும். போய் எடுத்தால் ஹைட் அண்ட் சீக் சாக்கோ ஃபட்ஜ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். முக்கியமாக சாக்லேட் லவர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, எங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.